வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு our channel. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சித்துவோட வீடியோ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ என்ன மொட்டை மாடி பார்ட்டி ரக்டு பாயா நீங்கள் ஜிவி பிரகாஷ் விஜய் சித்து vlogs அதில் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து புதுசாக ஒரு படம் பண்ணியிருக்காரு போல். அதுக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக உங்களுக்கு இந்த சீரீஸ்ல நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட எபிசோடு. ஆமாம், இந்த மொட்டை மாடி பார்ட்டியில் வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஜிவிஎம் சாரை வச்சு ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து மணிகண்டனை வச்சு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எல்லாமே வந்துட்டு நமக்கு இடையில கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூ இருந்ததுனால நமக்கு அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ரெடா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் அள்ளி தெளிச்சு விடுங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிரகாஷ் தம்பி இப்ப பாட போறாரு உங்களுக்காக இதோ புக்கு வேலை கலக்குது பாரு ஸ்டைல. சரி, நாளைக்கு ஒரு படம் சினிமா டைரக்டர் பண்ணு கேக்குறாங்க. பண்ணுவேன், எனக்கு ஆசை. வா 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 என் நெஞ்சில காயம், வா 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 இது இல்லாட்டி நியாயம், வா 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 கிட்ட இல்லாட்டி நீயும் எல்லாம் உனக்கு பெய்யப்பட்டான், நீ எனக்கு விட்டுப்பட்டான். நமக்கு வந்து சொல்ல முடியாது. விலாசம் கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்துட்டு மாட்டோம், போயிடுச்சு. சும்மா இருந்தாங்கன்னா என்னோட அசிங்கமா கேட்கும். ஒரு ஆர்வத்துல கேட்கறோம். நிறைய பேரோட கேள்வியா கேட்கறோம். உங்களுக்கு அவங்க சங்கம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை நீங்க ஒரு மியூசிக்கா கன்வே பண்ணுவோம். அந்த நானே தந்தானே தன்னே நானே தந்தானே காரனே தன்னே தானே தந்தானே காரனே தந்தே நானே தந்தானே. சரி ஓ ஒண்ணுல நான் பக்கமா இருப்பேன் எப்பவுமே. ஓகே, நீங்க ஏன் பக்கமா இருக்கீங்க? உட்காருங்க, உடம்பு கொத்து போறீங்க. திடீர்னு மக்கள் பயந்துருவாங்க. வணக்கம், நல்லா இருக்குங்களா சார்? அவங்க ஏதோ சொல்ல இருக்கிறாரு, சொல்லுங்க. நன்றி. கல்யாணம் கேட்டீங்களா? பச்சையா நினைக்கிறேன். இதான் போட்டிருக்கோம், நீங்க போட்டுவாங்க, மேட்சிங் பண்ணுவாங்க. அதாவது இப்ப எப்படி ஒரு ஆர்மிக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும், ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு ட்ரெஸ் இருக்கும், அது மொட்டை மாடிக்கு ஒரு ட்ரெஸ். ஆனா வந்துட்டு என்ன சொல்லுங்க, எல்லாம் சொல்லக்கூடாது, நமக்குள்ள இருக்கணும் சொன்னாங்க. மொட்டை மாடி பார்த்துட்டு உங்களை நாங்கள் வெல்கம் பண்றோம். நல்லா இருக்கு. எது சார்? இல்ல வாமாடி நல்லா இருக்கு. சத்தமா கேட்க. சோ அப்ப இது மாதிரி நிறைய செட்டப்ல உட்கார்ந்து இருக்கீங்க. அசலனா உட்கார்ந்தற சரி. சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஓகே, நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பார்ட்டி இல்ல, நம்ம போய் அந்த பார்ட்டியே அடியலுக்கு மறக்க முடியாம இருக்கும், அப்படி ஏதாவது ஒரு பார்ட்டி இல்ல? நிறைய இருக்கு. அதனால இப்ப வந்து இந்த மாதிரி பார்ட்டிஸ் போறது இல்ல. அந்த மாதிரி பார்ட்டிஸ் இருந்தா தனியா வீட்லயே வச்சிருக்கு. வீட்டோட முடிஞ்சிடும். நம்ம க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட விட்டுருவோம். ஏன்னா நம்ம வெளியில போயிட்டு அந்த ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டு அவங்களுக்கு அதை மறக்க முடியாத ஒரு அனுபவமா மாத்திட்டு நம்ம வீட்டுலதான் பாத்துக்கலாம். வீட்டுலதான் நம்ம க்ளோஸ்டா பசங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு க்ளோஸ்டான வீடு எங்க சார் மறக்க முடியாத ஒரு பார்ட்டி யாரு கூட அந்த பார்ட்டி சொல்ல முடியாது. அதாவது எப்போதுமே இந்த மாதிரி பார்ட்டி கதை சொல்லும் போது நம்ம கதை சொல்லக்கூடாது. என் ஃப்ரெண்டுக்கு இது நடந்தது, அந்த மாதிரி நீங்க பண்ணதில்ல, உங்க ஃப்ரெண்டு பண்ணது ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் பார்ட்டில? கொஞ்சம் கொஞ்சம் குட்டி கேஸ், ஏதாவது பெட்டி கேஸ் மாதிரி ஏதாவது இருக்குங்க? பெட்டி கேஸ்னா பார்ட்டிக்கு போயிட்டு சும்மா டென்ஷன் ஆயிட்டு அப்படி ஒரு மாதிரி ரேஜ் மோட் போயிடும். ஓகே, ரேஜ்னா இங்கிலீஷ்ல நீங்க ஏன் கரெக்ட் சொல்லுங்க. ரேஜ்னா என்ன சொல்லுங்க? ரேஜ்னா வேகமா போறோம். வேகமா வண்டி ஓட்டுவாங்க. ஸ்கூலுக்கே போனீங்க. இது கல்வன் பார்த்தோம். கல்வன் பார்த்தோமா? அதான் ட்ரெய்லர் பார்த்தோம்ல. ட்ரெய்லர் பார்த்தா என்ன தோணுச்சுன்னா, அது வந்து நீங்களும் தீனாபுரமும் ஒரு திருடன் இது மாதிரி இருக்கீங்க. அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தா சிறுத்தை படத்துல காட்டு பூச்சியும் ராக்கெட் ராஜாவும் ரெண்டு திருடா இருப்பாங்க. சோ நீங்க அதே மாதிரி போறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அதான் சார். அது இல்லடா, நடுவுல யானை எல்லாம் வருது பாத்தீங்களா? அந்த யானை வந்து அந்த ஊருக்கு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கும். அவர் போவாரு, அங்க ஊர் மக்கள் காப்பாத்துவாரு. கும்கி படமா எடுத்துட்டாங்க. அதே நம்ம கும்கி 2 எடுப்போம். கும்கி கூட கிடையாது சார். ஆஸ்ட்ரேலியா படத்துல என்ன இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? அதே ஆஸ்ட்ரேலியா எங்க பாத்துருக்கீங்க? ஜங்கல் புக்ல நம்ம மோகி இன்னைக்கு காத்து வருமா வந்து காத்துக்குள்ள போறான் மோகி. கண்டிப்பா கிடையாது. நீ இந்த சைட்ல இருந்து பாரு. நல்ல நேரம் படம் பார்த்திருக்கியா? தலைவர் படம். அதுல ராமு அப்படின்னு ராமு இன்னொரு ராமு மோள அடிக்கும் அப்படி வரும். எனக்கு தெரிஞ்சு நீ கிளைமேக்ஸ் பாத்தியாலே தெரிஞ்சிருக்கும். 3 யானை வரும். அது ஃபர்ஸ்ட் தான் ராமு, 2வது ராஜு.
அதெல்லாம் கிடையாது. சொல்லி வேற மாதிரி ஒரு படம் இது. ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லரு, அதுக்குள்ள காமெடி, ஹியூமர், எமோஷன்ஸ். பட் நீங்க நினைக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இல்ல, குங்கி மாதிரியும் இல்ல, ஜங்கல் புக் மாதிரியும் இல்ல. இது கொஞ்சம் புதுசா இருக்கும். கோயம்புத்தூர்ல பொங்கு ஸ்லாங்கோட இருக்கும். கோயம்புத்தூர் பொங்கு ஸ்லாங்கு, பேச்சுலரு, நிறைய அப்ப இது ஒரு ரியல் ஸ்டோரியா அப்படி எடுத்துக்கலாமா? ரியல் ஸ்டோரி கிடையாது, ஃபிக்ஷன் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு ஃபேண்டசி, ஒரு ஃபாரஸ்ட் த்ரில்லரு, நம்ம சினிமால சொல்லாத ஒரு ரிலீஸ் ஆகுது, தேட்டருக்கு போய் பார்த்துடலாம். அடிக்கடி பேப்பர்ல வர ஒரு இஷ்யூ தான், நம்ம படிக்கிற ஒரு இஷ்யூ தான். அதான் எனக்கு படமா பண்ணிருக்கோம். ஃபாரஸ்ட்ல என்ன நடக்கும் அதை பத்தி நீங்க பேப்பர்ல என்ன படிச்சிருப்பீங்க நீங்க யோசிச்சுக்கோங்க. நீ புக்ல படிப்பா ஆயில் பிரிண்ட் போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கேமோட ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். பின்பற்றா சைடிஷ் போயிட்டீங்களா? இல்ல இப்பயே எடுத்துக்கலாம். என்ன சார் இப்படி கேட்டேன். என்னன்னா நீங்க கேட்ட கேம் உள்ள கேம் தான். நீங்க என்ன மாதிரினா சைடிஷ்ல இருக்கீங்களா? ஓகே, மங்கா விளையாடுறீங்களா? இல்ல, நாங்களே சொல்லி தந்துறோம். இதுல இருந்து நீங்களே ஒரு கார்டு எடுக்கலாம். நீங்க பாதி கட் பண்ணீங்க, நான் உள்ள, நீங்க வெளியே வைப்பீங்க. இப்ப யாருக்கு அந்த கிங் வருதோ அவங்க வின்னு. ஓகேங்களா? சோ அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து நான் கேட்போம். இப்ப இன்கேஸ் நீங்க எதிர்த்தீங்கன்னா இந்த கேள்விதான் இல்ல, என்ன வேணா கேட்கலாம். உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள போயிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வெளியே, உள்ள வெளியே, உள்ள காணி வைக்கல, கால கொடுக்கறீங்க. வெளியே, உள்ள எல்லாம் கேவலமான கால வருது. உள்ள வெளியே, உள்ள நடுவுல ஜெயிக்கிறீங்க. உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள ஒரே குயின் குயினா வருது. என்ன கதை இதுதான் சொன்ன உங்கள்கிட்ட கூட கேட்க. நீங்க வந்து ஆக்சுவலா உங்களுக்கு நடிக்க வரணுன்றது பயங்கரமான ஆசை. ஆனா நம்ம உடனே நடிக்க வந்தா ஒரு நடிகை ஏற்க மாட்டாங்கன்னு சொல்லி மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டு மியூசிக்ல பெரிய ஆளா வந்துட்டு ஓகே இப்போ நம்ம நடிக்க வரலாம்னு வந்திருக்கீங்க. ஆயில வச்சு ஆக்சுவலா உங்களுக்கு நடிக்கிறது ஆசையா இல்ல மியூசிக் பண்றது ஆசையா? எனக்கு சினிமா ஆசை. ஓகே, மியூசிக் வந்து எனக்கு தெரியும். அந்த ஆல்பம் பண்ணிட்டு மைக்கேல் ஜாக்சன் சாங் அதுலயே நம்ம நடிக்கலாம், ஒரு ஆல்பம் தான் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட்ல இருந்தேன். அப்போ தாண்டவம் படத்தோட போஸ்டர், 25ஆவது படத்தோட போஸ்டர்ல என்னோட போட்டோ வந்துச்சு. அந்த போட்டோ அப்போ முருகதாஸ் பார்த்துட்டு அவருடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் வந்து மியூசிக் வச்சு ஒரு படம் பண்ணிட்டாரு. நீங்க பண்ணுங்க. எனக்கு நம்ம இல்ல சார் எனக்கு செட் ஆகலாம் தெரியல, இல்ல உங்க டேஸ்ட் ஒர்க் ஆகும் நீங்க பண்ணுங்க. அந்த நியூஸ் வெளில வந்து எல்லாரும் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. டார்லிங் ஒரு படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர். திருப்பி செகண்ட் படமும் பிளாக் பஸ்டர் வச்சாங்க. அதாவது தொடர்ந்து படங்கள் வந்து இருந்தாங்க. அப்ப பாலா சார் ஒரு படம் கொடுத்து இவன் நல்லா நடிப்பான் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சிகப்பு வந்து சரி படங்களும் வந்து சூப்பர். நல்லா இருக்கட்டும், 1000 ஒருவனா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய படங்கள் நாங்க அப்போ பெருசா ஐயோ செலிப்ரேட் பண்ணாம விட்டோமே. இப்ப அதை பார்க்கும் போதெல்லாம் பயங்கரமா எனக்கு என்ஜாய் பண்றேன். என்னைக்காவது உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? 1000 ஒருவனா அப்போ விட்டுட்டு இப்ப போய் கொண்டாடுறீங்களா? இல்ல, அப்ப எனக்கு வருத்தமாச்சு, இப்ப வருத்தமா இல்ல. அப்ப வந்து என்னடா நல்லா பண்ணிருக்கோம் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சேன். அப்ப வந்து ஒரு வெப்சைட்ல எல்லாம் ரொம்ப கேவலமா இருந்தாங்க. இது வந்து ஒரு ஜாம்பிஸ் தான் பார்ப்பாங்க இந்த படத்தெல்லாம். இது என்ன அப்படின்னு மியூசிக் ஒரு அவார்டு கூட கிடைக்கல. அப்போ வந்து என்ன எப்படி சொல்றாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. இப்ப வந்து சரி ஓகே இப்போ அதை ஒத்துக்கிட்டாங்க. மற்றபடி வேலை செஞ்சது ஃபேமஸா இருந்துச்சு, படங்கள் நிறைய வந்துச்சு, மக்களோட அன்பு இருக்கு போதும். ஆனா நீங்க வந்து ஆக்டிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டா நீங்க பெரிய பெரிய படம்லாம் நீங்க நானும் சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஆக்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. சொல்லிட்டு படம் தான் படம் பண்ண போறேன், மியூசிக் பண்ண மியூசிக் பண்ண போறேன். எனக்கு தேடி போறது இல்லை. அதுதான் நாளைக்கு ஒரு படம் சினிமா டைரக்டர் பண்ணுன்னு கேட்குறாங்க. எனக்கு ஆசை சினிமா டைரக்டர் பண்றாங்க. சூர்யா இவன் எடுத்தது பாதிக்கு மேல எனக்கு வராது. இவன் பேர் சாரி சார், இவன் வந்து வெட்டிங்ல தான் தெரிஞ்சு இந்த தடவை நீங்க ஜெயிக்கணும், நாங்க வேண்டிய அதே கேம் 3 தடவை 3-4 டைம்ஸ் சொல்லலாம். ஏன் உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் 6 ஓகே
உள்ளே. சாப்பாடு அப்பாயின்மெண்ட். உண்மையா எல்லா ஷோலையும் இந்த சயின்டிஸ்ட் வைக்கிறீங்களே, இப்போ போன ஷோல வச்சதா இது நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல வைக்க மாட்டீங்க. உண்மையை சொல்லுங்க பரவாயில்ல. இல்ல நான் உண்மையே சொல்லிடுறோம். இது வந்து ஆன்சரா? அடி வெறுத்துருவாரு கீழே வரத. அதனால இது வந்து ஒவ்வொரு ஷோக்கும் வாங்குறது என்ன சில நேரங்கள்ல ஆஞ்சபலாஜா ஷோக்கெல்லாம் வாங்கி 2 மணி நேரம் ஆகி நமக்கு போச்சு. ஐயோ இதே கேள்வி கேட்க போனாரு. அதனால இது ஒவ்வொரு ஷோக்கும் புதுசா வாங்குறோம். இது வேண்டாம் வந்து எடுத்துக்கோமா அவன் பார்சல் கொடுத்துருவோம். நீங்க வேணா அப்படியா? உங்க என் ரொம்ப பாஸ்டா இருக்கு. அவன் கொடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இது தேவையில்ல. அது வேற ஏதோ போட்டுருக்காரு. கொடுக்கறதே டிஃபரெண்டா கொடுக்குறோம். பார்த்ததே இல்லை. நீ எதை நம்பர் கொடுக்குறோம்? 9 உள்ளே. வெளியே உள்ளே. வெளியே உள்ளே. வெளியே. ஜெயிச்சிட்ட சிக்கு புக்கு ரைடு. நீங்க வந்து சின்ன வயசுல பாடின பாட்டு. அதை நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா எங்களுக்காக திரும்ப சின்ன வயசுக்கே போய் அந்த பாட்டை நீங்க பாடணும். உங்களுக்கு சப்போஸ் மறந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். வேணாம் இல்லடா வேணாம். சிக்கு புக்கு அதான் இது வந்து குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்பா அம்மாட்ட பாருங்க. இந்த வயசுல குழந்தை கூட்டு போறேன் சின்ன வயசு. இருங்க. அப்ப நான் தான் இது அப்துல் ஹமீத் சார் ஒரே பாடலின் மூலம் உலக புகழ் பெற்ற பாடலாகி இளம் கலைஞர். இந்த பிரகாஷ் அதான் ஜி பிரகாஷ் இது. உங்களுக்காக ஹீரோ புரியல சின்ன வயசுல அவரோட இது அப்படியா? முகமே தெரியல. இல்ல சீரியஸ் எனக்கு தெரியலையா? அந்த முகம் எனக்கு தெரியலையா? இல்ல சிக்கு புக்கு வேலை கலக்குது பாரு ஸ்டைல சிக்குவாங்க மயில இன்னும் ஓகே நான் அடிட்டோர்ல. ஏன் அமுதவனை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நான் மாத்தலாங்க. பாய் வந்துட்டாரு. சார் இவர் வந்து நம்ம பாய் இந்த ஏரியா ஃபுல்லா போக போடுவாரு. அப்பப்போ வந்து ஒவ்வொரு வார்டுல இருந்தும் ஒருத்தவங்க வர செலிபிரிட்டிக்கு இத எங்க சார்பா கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா நாங்களாம் உங்களை பார்க்க முடியுது, அவங்களால அதை பார்க்க முடியாது. அதனால இது இப்ப யாரு எழுதிருக்காங்கன்னா காசிமேடு கபார் கான் அப்படின்னு சொல்றாரு. காசிமேட்ல இருந்து கபார் கான் ஒருத்தர் எழுதிருக்காரு சார். கபார் கான். இல்ல கபார் கான் யாருக்காவது பேர் வைப்பாங்களா? அதனால நான் படிச்சுட்டு இருக்கலாம் சார். சரி படிங்க. வணக்கம் சார். 97வது வட்டம் காசிமேட்டை சேர்ந்த கபார் கான். உங்க குரலுக்கு எங்க குடும்பமே அடிமை. தினமும் ராத்திரி இல்ல ஒண்ணு தப்பான படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட விட்டு படம் பாட்டிடி பாட்ட படிக்கவே மாட்டேன். எனக்காக அந்த பாட்டை பாடுங்க சார். காசிமேடு கபார் கான். ஆனா இந்த மனுஷனுக்கு என்ன ஒரு ஆசை, நைட் 10 மணிக்கு படுக்கும் போது 10 மணிக்கு கேட்கறது இது யார் பண்றதால வா 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 என் நெஞ்சில காயம் வா 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 இது இல்லாட்டி நியாயம் வா 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 கிட்ட இல்லாட்டி நீயும் நான் உனக்கு பெய்ய பட்டாண்டு எனக்கு விட்டு பட்டாண்டு என் விட்டு பட்டாண்டு என் விட்டு பட்டாண்டு என் விட்டு பட்டாண்டு. நாங்க ரிவீல் பண்ணிடுறோம். கபார் கான் அவங்க அப்பா நான் நினைச்சேன் கபார் கான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நானும் எங்க அப்பா இந்த படத்தை ஒரு 3 டைம்ஸா தியேட்டர்ல பார்த்தோம். 10 வாட்டி கேட்டு 2 பேரும் 10 வாட்டி பாட்டுனா அவர் போயிட்டே இருப்பாரு. ஆனா உண்மையாலே இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆன டைம்ல நான் பயங்கரமா அந்த காலேஜ் இது பண்ணிட்டு போய் பார்த்தது எங்களால மறக்கவே முடியாது. எங்க தியேட்டர்லாம் போனா தியேட்டர் அவ்வளவு தியேட்டர் இல்லைங்க, எங்க வீட்டாண்ட இருக்கு தியேட்டர் போட்டா அவ்வளவு எல்லாருமே அந்த படத்தை அவ்வளவு என்ஜாய் பண்ணோம். நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு நைட் என்னாச்சு, இவரு ஞானவேல் சார் வந்து நம்ம தியேட்டர்ல போய் பாக்குறோம். நீங்க இல்ல சார் வேணாம் சார் க்ரௌடா இருக்கும் எதுக்கு சார், நிறைய பேர் வருவாங்க, நான் வரல வந்தே ஆகணும். ஆல்பர்ட் தியேட்டர் கூட்டு போயிட்டாரு. நைட் ஷோ இந்த படம் பங்கமா இருக்கு. அந்த விட்டுப்படி சாங் வந்து எல்லாரும் சேர்ல எழுதிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு பார்ட்டி டிஸ்கோடேக் போன மாதிரி இருந்துச்சு. என்னடா அது டிஸ்கோடேக் சீட்டு மேல ஏந்து ஸ்டார்ட் ஆனாங்க. எனக்கு அப்படியே பயங்கர ஒரு சரியலா இருந்துச்சு. எனக்கு முன்னே வேற உலகத்துக்கு போயிட்டு வரா மாதிரி இருந்துச்சு. சூப்பர். இன்னைக்குமே ஆல்பர்ட் தியேட்டர் ஆடியன்ஸ் மாதிரி நீங்க ஒரு ஆடியன்ஸ் லோக்கல் சாங் ஆல்பர்ட் தியேட்டர் மாஸ். இப்ப ரீசெண்டா இந்த பயோபிக்ன்ற ஒரு இது வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு சார். மியூசிக் டைரக்டருங்க பயோபிக்கா இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. தனுஷ் சார் அப்படி நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஆல்ரெடியே ஒரு மியூசிக் டைரக்டர். இப்ப நீங்க யாராவது ஒருத்தரோட ஹீரோவோட பயோபிக்க நடிக்கணும் அப்படின்னோம்னா யாரோட தான் நடிப்பீங்க? இவங்களோட பயோபிக் யாருக்கு பண்றதுன்னு தெரியல. நீங்களே ஏதாவது சஜஷன் சொல்லுங்க. இந்த ஆப்ஷன் ரகுமான் சார் ரொம்ப ஃபேரா இருப்பாரு. நான் வந்து இந்தியன் பரவாயில்ல நம்ம அதை போட்டு போனோம். அவ்வளவுதான். அது யாரு? சின்னி ஜெயின் சாரா? சின்னி ஜெயின் ஓகேதான் பண்ணலாமே, ஜாலியா இருக்கும். முடிய வளர்த்து அவ்வளவுதான். விட்டுப்பட்டி கம்மி டைம்ல பண்ணது மயக்கம் என்ன ஓட சாங் வந்து 10 நிமிஷத்துல பண்ணிட்டேன். சொல்றீங்க
சும்மா உட்காந்தோம் நானும் செல்வா சார் தனுஷ் உட்காந்து சார் உட்காந்துட்டு இருக்கும்போது லைஃபே ஒரு மாதிரி மொக்கையா போகுது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனை சொன்னாரு. அப்போ தனுஷ் சார் தான் ஏமாண்டா ஒரு மாதிரி ஓட தூரம் குறையில பாட நல்லா இருக்கு இதே பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் பாடினேன். ஓட தூரம் குறையில பாட முடியல நல்லா இருக்கா வச்சுக்கலாம் வச்சுட்டாங்க. பாட்டு பார்த்தா ஹிட் ஆயிடுச்சு. பல டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பாட்டு தான் இன்னமும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அது அந்த பாட்டை எப்ப வேணாலும் கேட்கலாம். அது அந்த பாட்டு மட்டும் இல்ல, அந்த ஆல்பமும் சரி, அதுல இருக்க அந்த மியூசிக் எல்லாமே சரி. இன்னைக்குமே பசங்க ஏதாவது ஒரு சாதிச்சிட்டாங்க இல்ல ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது தேவை அப்படின்னா அதான் முக்கியமா நம்ம கேமராமேன்ஸ் எல்லாம் சும்மா ஏதாவது இலைய எல்லாத்தையும் மியூசிக் போட்டு அவங்க போட்டு, ஆனா அதுக்கும் அந்த கேமராவுக்கும் எந்த சம்பந்தமே நல்லா இப்ப உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தான் நீங்க கேட்கலாம். இல்ல இப்ப நானே கேக்குறேன். இப்போ அவங்ககிட்ட கேக்குறேன். சாரி சார், இல்ல அமர்கான் இப்பதான் போன் அடிச்சாரு. நீ பாட்டு கேட்கிறாரா உடனே நீங்க அங்கேயே ப்ராசஸ் பண்றீங்க. வீட்டுல சித்தியே ஒரு தான் இருக்கிறாங்களா இல்ல யாரும் இருக்காங்க? இல்லைங்க, எனக்குமே டவுட் ஆகுது. எனக்குமே தெரியல எங்க டாடி அதான் சொல்றது. அதனால நம்ம அவருடைய பிரைவசிக்குள்ள போக கூடாது. பெரிய பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு சியர்ஸ் கூட அடிக்காம சாரி நீங்களும் பெரிய பார்ட்டி பண்ணக்கூடாது. இல்ல நாங்க இந்த மாதிரி பார்க்க ரசி வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளவுதான். உங்க முகங்களை பார்த்தா அப்படி தெரியல. இந்த முகத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பா தெரியல. பாதி நேரம் பார்லயே தான் இருப்போம். பாய் வாங்க பாய். இந்த 11 நம்பர் வீடு ஆண்டி கூப்பிட்டாங்க. வார்டு நம்பர் 107 வட்டம் 16 சார். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை சார். கபார்கான் இங்கே அப்ப கம்முன்னு சித்தி பேரு சார். இது உங்களுக்கு வந்து லெட்டர். மச்சான் நல்லா இருக்கியாடா? மச்சான் எந்த யாரா அது? மச்சான் நல்லா இருக்கியாடா? நான் தான் டி நகர் தனசேகர். இது உண்மையிலே வந்து லெட்டர். சித்து சார், மச்சான் ஃபீல்டிங் பேட்டிங் கீப்பிங் எல்லாத்துலயும் கலக்குவான். நியாயமா பார்த்தா அவன் கிரிக்கெட் பிளேயர் ஆகியிருக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ல மியூசிக் இண்டஸ்ட்ரியில வர வேண்டியதா போச்சு. நல்ல கிரிக்கெட் ஆடுங்களா? கிரவுண்ட் சோமசுந்தரம் கிரவுண்ட் பக்கத்துல இருக்கு. ஆமா மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஒரு தடவை நம்ம கிரிக்கெட் ஆடும் போது பேட்டை வச்சு ஆப்பனன்ட் மண்ணைய பொழந்தியே. கோல்டன் பீரியட் ஃப்ரீயா இருந்தா ஏரியாக்கு வா மச்சான். எனக்கு இப்படி தனசேகர் ஒரு ஃப்ரெண்ட் இல்ல. சரி குமார்னு வச்சுக்கங்க. லெட்டர் எழுதுற மாத்தி சரி கிரிக்கெட் ஓகே. மீடியம் ஃபாஸ்ட் bowler. ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா? ரைட் ஹேண்ட். இன்ஸ்விங் ஆவுசிங்க நீங்க. இங்க போய் மொட்டை மாடியில போய் அப்படி மிட்டான் தானே நீங்க? நான் மிட்ல நான் ஸ்லீப் தனசேகர் கிரிக்கெட்ல ஆடும்போது ஆப்பனன்ட் மண்டே எடுத்து வச்சிங்களா? அதெல்லாம் அடிக்கல. அதெல்லாம் உடைக்கல. நான் கிரிக்கெட் ஆடுறது வந்து ஒண்ணு. அப்படியா? ஆமா, எங்க ஸ்கூல் டீம்ல தான் இருந்தேன். ஆனா நீங்க அப்போ இன்னும் ரக்கெட் பாய் ஆமே. ரக்கெட் பாய்னா என்ன, ஸ்கூல்ல ஹோம்வொர்க் பண்ண மாட்டேன், கிளாஸ்ல ஒழுங்கா இருக்க மாட்டேன். இல்ல எப்பவுமே என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டு கிளாஸ்க்கு வெளியே நிக்க வைப்பாங்க. அப்ப எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போவோம் கேவலமா. அது முன்னாடி அசிங்கப்பட்டு வெளில நின்று இருக்கேன் முத்தி போட்டு. இந்த மாதிரிலாம் நடந்து அந்த பொண்ணு பேரு சொல்ல முடியாது. விலாசம் கல்யாணம் ஆயிடுச்சு. அசிங்கமா கேட்கும். கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிரிக்கெட்ல ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு பயங்கரமான ஃபேவரட் பர்சன் ஒருத்தருப்பாங்க. அந்த டைம்ல சச்சின், டிராவிட், கங்குலி 3 பேரும் நமக்கு பிடிக்கும். இப்போ கோலி, தோனி பிடிக்கும். ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருது உடனே மியூசிக் தான். அப்படின்னு சொன்னா இப்போ வந்து நீங்க இப்ப நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்கல்ல. உங்க ஷோ சொன்னா எனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்? சைட் டிஷ். ஓகே, அதான் இப்போ நம்ம ஷோக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? வரும்போது பார்த்தா ரொம்ப கும்பலா பேசினே இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஏதோ பயங்கர பிஸியா இருந்துச்சு இடம். நான் மட்டும் உரமா உட்காந்துட்டு இருந்தேன். இது மேல வந்து கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கு, நல்லா இருக்கு. காத்தோட்டமா நம்ம பேசிட்டு இருக்கோம். இது ஒரு மாதிரி ஜாலியா. ரியல் எஸ்டேட் புரோக்கர் மேல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுன்னு தெரியல. நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர். அப்ப அதனால என்ன பண்ணணும், இப்ப இந்த சிச்சுவேஷனை நீங்க ஒரு மியூசிக்கா கன்வே பண்ணணும். இப்ப என் மனநிலை இப்படிதான் இருக்கு. அந்த நானே தந்தானே தன்னே தானே தந்தானே தானே தன்னே தானே தந்தானே தானே தந்தே நானே தந்தானே இப்படியே டூன் போட்டு அதான் யூசுவலா இப்படிதான் அது குடிப்பீங்க. அப்புறம் எப்படி செஞ்சிருன்னு சொல்றீங்க? நண்பர் இல்ல. அப்ப நண்பரை பத்தி 2 வார்த்தைகள். நண்பர் என்ன, அவர் வந்து எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்னா என்ன, என்னைக்குமே நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து அந்த டைம்ல நம்ம கூட ஒரு பில்லரா நிக்கணும். ஸோ எப்பவுமே நாங்க 2 பேரும் 2 பில்லர்ஸ் மாதிரி. when we really need each other we'll be there for each other. ஒரு ஆர்வத்துல கேக்குறோம், நிறைய பேரோட கேள்வி அதை கேக்குறோம். உங்களுக்கு அவங்க சண்டை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்க? சண்டைப்படுவாங்க, அதுக்கப்புறம் சேருவாங்க. ஸ்கூல் படிக்கும்போது எல்லாம் பண்ணுவோம்ல. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா சண்டையும் வரும். அதுக்கப்புறம் ஓகே. ஸோ ஒரு 6 years பேசாம அப்புறம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ்.
நிறைய பேருக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை படம் ரிலீஸ் ஆகும், இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தடவை படம் ரிலீஸ் ஆகும். உங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி தான். அதான் கிடையாது. ஒரு வருஷமா எந்த படமும் ரிலீஸ் ஆகல. ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு படங்கள் நடிச்சாலும் எங்களோட ஆசை என்னன்னா நீங்க படங்கள் நிறைய நடிக்கணும், நிறைய படங்களுக்கு இசையமைக்கணும். ஏன்னா உங்களோட மியூசிக்கு நாங்க எல்லாம் பெரிய பெரிய ஃபேன்ஸ் நாங்க. இப்பயும் பைக் எடுக்கும் போது அந்த பொல்லாதவன் மியூசிக் காதுல ஓடிட்டே இருக்கு. ஸோ அது மாதிரி எப்பவுமே எங்களுக்கு அதே மாதிரி நீங்க ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பண்ண முடியாது. கல்வன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எதுக்காக எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும்? இந்த படம் நான் பார்த்துட்டேன். படம் சூப்பரா இருக்கு. அதுக்காகவே நீங்க போய் படத்தை பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. ஒரு பாரதிராஜ 4ஆம் தேதி இன்னைக்கு தான் ரிலீஸ். அப்புறம் பீனா, லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாமே பெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஊரோட ஸ்லாங், அந்த ஊரு இது இல்லாம ஒரு 6 யானை நடிச்சிருக்குது, ஒரு புலி இருக்குது, ஒரு நாய் இருக்குது. ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு, பயமாவும் இருந்துச்சு. பிடிச்சிச்சுன்னா துரத்துற மாதிரி சீன் இருக்கும். ஓடுவேன், திடீர்னு யோசிப்பேன் இது துரத்துது, அது நடிக்கிறோம் அதுக்கு தெரியாது. திடீர்னு சித்தப்பா பெரியம்மா பக்கத்திட்டம்மா பேப்பர் போற அண்ணன் பால் போற அக்கா எல்லாருமே போய் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம் கல்வன். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஜாலியா போய் பார்த்து இவ்வளவு தூரம் சார் வந்துட்டாரு. எங்களுக்காக உங்க வாய்ஸ்ல வந்து ஒரு மெலோடி உன் சுவாசங்கள் தீண்டின என்னானங்கள் ஏன் போக்குது, ஏனென்று இடைவெளி குறைகிறது, மெதுவாக இதயங்கள் இணைகிறது, உன் கை விரல் என் கை விரல் கேட்கின்றது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சித்துவோட வீடியோ பார்த்துருக்கோம். அதுலேயும் ஜிவி சாரை வந்து இதில் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நம்ம அந்த டார்லிங்கில் பார்த்த அந்த ஃபஸ்ட் டைம் அவர் அந்த மூவியில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவர் நடிக்கிற மாதிரியே தெரில. அவர் நம்மள ஒரு ஆள் மாதிரி தான் அவர் நடிப்பார். தெரியுமா, அவர் நடிப்பு ஆக்டிங்ன்றது ரொம்ப தெரியாது, கேஷுவலாக இருக்கும். நான் நடித்த எல்லா படங்கள்லையுமே மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். இல்லை, அவர் நடித்த படம் எல்லாமே ஹிட். அது உனக்கு தெரியுமா? அது இந்த டார்லிங் 1, டார்லிங் 2 இருக்கட்டும், அப்புறம் த்ரிஷா இல்லைன்னா, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சின்ன ஒரு கேரக்டரில் நம்ம கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லாம் ஒரு ரகலையாட்டு நம்ம பசங்க கூட இருப்போமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து அவர் விஷுவலைஸ் பண்ணுவார். அதில் பார்க்கும்போதே நம்ம வந்து மிரட்டி இருப்பார் அவர். அந்த மாதிரி சிவப்பு பச்சல் மஞ்சள் அதுலேயுமே நல்ல ஒரு கேரக்டர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் கூட ஒரு ரவுடி கேங் கூட நடக்கிற மாதிரி ஒரு பிரியாணி கடையில் போய் ஒரு பொண்ணு டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஜெயில் படத்தில் வேற லெவலில் பங்கு பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட படங்களும் சரி, அவரோட இசையமைப்பில் வந்து படங்களுமே சரி வேற லெவலில் அவர் இசையமைச்சிருப்பாரு. அவரோட வாய்ஸுக்கு நம்ம வாய்ஸே அவங்க வாய்ஸுமே அவங்க ஒய்ஃபோட வாய்ஸ் அதுவுமே நல்லா இருக்கும். அந்த யாரோ இவன் பாடினாங்க தெரியுமா, அதில் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து பாடியிருப்பாங்க. வேற மாதிரி இருக்கும் 2 பேரோட இதுவுமே. அந்த ஒரு காம்போ சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லைங்கிறத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்து சித்து வீடியோ எது நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுங்கிறதையும் மறக்காம சஜஷன்ல சொன்னீங்கன்னா தான் நமக்கு அடுத்தடுத்து கொண்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். தென் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வருவோம். கடைசியில் நம்ம இவ்வளோ தூரம் நிறைய இந்த விஷயங்களை பேசுகிறத கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்டு நீங்கள் அதுக்கு ஒரு கமெண்ட் சொன்னதுன்னு நமக்கு கொஞ்சம் குஷியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.